Dear students, 11th Maths, Chapter 1 Relations பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. Cartesian product. Let AB and C are three non-empty sets. The Cartesian product of two sets is a set of ordered pairs. That is, A cross B equal to set of ordered pairs A comma B such that A belongs to A, B belongs to B. Similarly, the Cartesian product of three sets is a set of ordered triplets. A cross B cross C equal to set of all ordered triplets A, B, C such that A belongs to A, B belongs to B, C belongs to C. A cross B is not equal to B cross A and A cross B equal to B cross A only if A is equal to B. The Cartesian product அப்படிங்கிறத நாம non-empty setsல தான் define பண்றோம். இப்போ நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றதுக்கு ரெண்டு செட் தேவைப்படும். இப்போ ஏபிங்கிற ரெண்டு செட் எடுத்துட்டோம்னா அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஆர்டர்டு பேரா இருக்கும். இதே மாதிரி மூணு செட்ஸ்க்கு இடையில நாம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம்னா அது ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்லயும் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்லயும் உள்ளதா இருக்கும். இதே மாதிரி த்ரீ செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட், தேர்ட் எலிமெண்ட் வந்து தேர்ட் செட்ல இருந்து இருக்கும். A cross B யும் B cross A யும் not equal to இருக்கும். அதாவது ரெண்டும் ஈக்குவலா இருக்குங்கிற அவசியம் கிடையாது. A cross B யும் B cross A யும் ஈக்குவலா இருக்கும் எப்போன்னா A யும் B யும் ஈக்குவலா இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். Aங்கிற செட்ல 1 2 3 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. Bங்கிற செட்ல 2 4 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ n of A equal to என்னது 3, n of B equal to வந்து 2. A cross B என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர்ஸா இருக்கும். ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும், பில உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து 1 2, அதே மாதிரி 1ஓட 4 கம்பைன் பண்ணும்போது 1 4, அப்புறம் 2ஓட 2 கம்பைன் பண்ணும்போது 2 2, 2ஓட 4 கம்பைன் பண்ணும்போது 2 4, அப்புறம் 3 2, அப்புறம் 3 4. இப்படி 1 2 1 4 2 2 2 4 3 2 3 4 அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இது ஒரு நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். n of A cross B equal to n of A into n of B. இப்போ n of A cross B எவ்வளவு 6. இப்போ n of A எவ்வளவு 3, n of B வந்து 2, அப்போ 3 into 2 வந்து 6. அது n of A cross B க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இது ஒரு ஃபார்முலா n of A cross B equal to n of A into n of B. இதே மாதிரி n of A cross B cross C equal to n of A into n of B into n of C. Relation உடைய definition பார்ப்போம். Let A and B are two non-empty sets. A relation R from A to B is defined as the subset of the Cartesian product of A and B. R is a subset of A cross B. அதனால தான் நம்ம relation definition பார்க்க முன்னாடி Cartesian productனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். A cross B ல உள்ள elements ordered pairs-ஆ இருக்கும். இப்போ R வந்து A cross B னுடைய சப்செட்டா இருக்கிறதுனால R ல உள்ள எலிமெண்ட்ஸும் ordered pairs-ஆ தான் இருக்கும். Set of all A belongs to A such that A comma B belongs to R for some B belongs to B is called the domain of the relation. அதாவது A comma Bங்கிற ordered pairs-ல the first elements னுடைய collection-ஐ domain சொல்லுவோம். இதே மாதிரி B belongs to B such that A comma B belongs to R for some A belongs to A is called the range of the relation. Second elements னுடைய collection-ஐ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், range-னு சொல்லுவோம். The second set B வந்து codomain of the relation சொல்லுவோம். அப்ப range வந்து B னுடைய subset ஆக இருக்கும். B is called the codomain of the relation or range is the subset of the codomain. Note, pi and A cross A are the subsets of A cross A. இப்போ A cross A எடுத்துட்டோம்னா இதுக்கு empty set ஒரு subset-ஆ இருக்கும், A cross A-யும் ஒரு subset-ஆ இருக்கும். அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய சப்செட் தான் நமக்கு ரிலேஷன்னு தெரியும். அப்போ பைங்கிறது ஒரு ரிலேஷன் தான், A கிராஸ் A அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் தான். இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் சொல்றோம். இதுல பை வந்து எம்டி ரிலேஷன் அப்படின்னும் A கிராஸ் A வந்து யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A is equal to 1 2 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துப்போம். A கிராஸ் A ல நமக்கு 1 1 1 2 2 1 2 2 அப்படின்னு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப இதனுடைய சப்செட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 to the power 4 வந்து 16 சப்செட்ஸ் கிடைக்கும். அதுல எம்டி செட்டும் the set itself என்னவா இருக்கும், ஒரு சப்செட்டா இருக்கும்.
இப்போ மீதி உள்ளது நமக்கு ப்ராப்பர் சப்செட்டா இருக்கும். அப்ப அந்த எம்டி செட் பையும் ஒரு ரிலேஷனா இருக்கும், A cross A வந்து ஒரு ரிலேஷனா இருக்கும். Pi is an empty relation and A cross A is an universal relation. Type of relation. Let S be a non-empty set. Let R be a relation on S. Then R is said to be reflexive if A is related to A for all A belongs to S. That is reflexive if A comma A belongs to R for all A belongs to S. R is said to be symmetric if A is related to B implies that B is related to A. Symmetric if A comma B belongs to R implies B comma A belongs to R. R is said to be transitive if A is related to B and B is related to C implies that A is related to C. That is transitive if A comma B comma C belongs to R, that implies A comma C belongs to R. அதாவது ரிலேஷன் உடைய டைப்ஸ் வந்து நம்ம 3 பார்க்குறோம். ஒன்று ரிஃப்ளெக்சிவ், இன்னொன்று சிமெட்ரிக், இன்னொன்று டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ரிலேஷன் அப்படின்னா ஒரு நான்-எம்ப்டி செட்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ இங்கே எஸ்ங்கிற நான்-எம்ப்டி செட்டை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நான்-எம்ப்டி செட் எஸ்ல டிஃபைன்ட் ஆகக்கூடிய ரிலேஷன் தான் ஆர். இந்த ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏக்கே ரிலேட்டட் ஆயிருக்கும். அதாவது ordered pair A comma A belongs to R for all A belongs to S. Sல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் Aயும் Aக்கும் நமக்கு A comma A belongs to R இருக்கணும். ரெண்டாவது சிமெட்ரிக். சிமெட்ரிக் தான் என்னன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு R is said to be symmetric. அதாவது A வந்து Bக்கு ரிலேட்டடா இருக்கும்போது B வந்து Aக்கு ரிலேட்டடா இருக்கணும். அப்ப நமக்கு அந்த ரிலேஷன் அப்படிங்கிற செட்டில் ordered pair A comma B இருந்ததுன்னா that implies B comma A also belongs to R. A comma B belongs to R இருந்துச்சுன்னா B comma A Rல இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ரிலேஷனை நாம சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லுவோம். இதே மாதிரி நமக்கு R is said to be transitive. டிரான்சிட்டிவ்னு எப்ப சொல்ல போறோம்னா A வந்து Bக்கு ரிலேட்டடா இருக்கு, B வந்து Cக்கு ரிலேட்டடா இருக்கு, அப்போ A வந்து Cக்கு ரிலேட்டடா இருக்கணும். That is ordered pair A comma B, B comma C belongs to R. A comma B யும் B comma C யும் Rல இருந்ததுன்னா A comma C யும் கண்டிப்பா Rல இருக்கணும். That is A comma B comma B comma C belongs to R implies that A comma C also belongs to R. அப்படி இருந்தா நாம அந்த ரிலேஷனை டிரான்சிட்டிவ்னு சொல்றோம். Equivalence relation. Let S be any set. A relation on S is said to be equivalence if it is reflexive, symmetric and transitive. இப்போ நம்ம 3 types of relations பார்த்தோம். ஒன்று reflexive, symmetric and transitive. இந்த 3 டைப்பையும் நிறைவு செய்யக்கூடிய ரிலேஷனை நாம என்ன சொல்லுவோம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இந்த டெஃபினிஷனை நாம புரிஞ்சுக்கலாம். Let x equal to 1 2 3 4. இந்த எக்ஸ்ங்கிற செட்டில் டிஃபைன்ட் ஆகக்கூடிய ரிலேஷன் ஆர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனக்கே ரிலேட்டட் ஆயிருக்கணும். தட் இஸ் A is related to A for all A belongs to S. அப்போ எக்ஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 இருக்கு. அப்போ 1 is related to 1, that is 1 comma 1. 2 is related to 2, that is 2 comma 2. 3 is related to 3, that is 3 comma 3. 4 is related to 4, that is 4 comma 4. இது எல்லாமே Rல இருக்கு. Therefore, it is reflexive. அடுத்தது சிமெட்ரிக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிமெட்ரிக்னுடைய டெஃபினிஷன் என்ன? ஒவ்வொரு A comma B belongs to R க்கும் B comma A belongs to R இருக்கணும். அதாவது A is related to B இருந்தா B is related to A இருக்கும். இங்க நமக்கு ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம பார்ப்போம். 1 is related to 1, again 1 is related to 1. 2 is related to 1, again 1 is related to 2. 2 is related to 2, 2 is related to 2. 3 comma 3 க்கு the same condition தான். 1 is related to 3. இப்போ 3 is related to 1 அப்படிங்கிறப்போ 3 comma 1 இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். அப்போ இந்த இங்கே இருக்குது. 4 comma 1க்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். அப்போ each pair A comma B belongs to R. The pair B comma A is also belongs to R. So R is symmetric. இனி டிரான்சிட்டிவ்க்கு பார்ப்போம். இப்போ ரெண்டு பேர் எடுத்துப்போம். நம்ம 2 comma 1, 1 comma 3 எடுத்துட்டோம்னா A is related to B, B is related to C. அதாவது 2 1ஓட ரிலேட்டடா இருக்கு, 1 வந்து 3ஓட ரிலேட்டடா இருக்கு. அப்படி இருந்தா நமக்கு 2 வந்து 3ஓட ரிலேட்டடா இருக்கும்படி இருக்கணும். 2 comma 3 வந்து ரிலேஷன் Rல இருக்கணும்.
அது இருக்குதா பாருங்க, அங்க இல்ல. Therefore 2, 3 doesn't belongs to R, so R is not transitive. Therefore R is not an equivalence relation. Example 110. Check the relation R is equal to 1, 1, 2, 2, etc. up to n, n defined on the set S equal to 1, 2, 3, etc. up to n for the three basic relations. இப்போ Sங்கிற செட் வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, etc. up to n. இப்போ இந்த செட்ல டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன் R is equal to 1, 1, 2, 2, etc. up to n, n. That means 1 is related to 1, 2 is related to 2, n is related to n. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நாம செக் பண்ணணும். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? இப்போ எந்த செட்ல நாம அந்த ரிலேஷனை டிஃபைன் பண்றோமோ அதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் அது கூட ரிலேட்டடா இருக்கணும். இப்போ 1 எடுத்துட்டோம்னா 1 is related to 1, 2 is related to 2, 3 is related to 3, etc. up to n is related to n. அப்போ இங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால as a, a belongs to R, for all a belongs to S, therefore R is reflexive. அடுத்தது symmetric பார்க்கணும். Symmetricனா நமக்கு A is related to B இருந்தா B is related to A இருக்கணும். அதாவது A, B அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பெயர் Rல இருந்தா B, A Rல இருக்கணும். இப்போ நமக்கு Rல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 1ல இருந்து n வரை இருக்கு. இப்போ இங்கே வந்து நமக்கு எல்லாமே related to itself. அப்ப for every pair A, B belongs to R, இதுல உள்ள ஒவ்வொரு pair A, B belongs to R நம்ம எடுத்தோம்னா அதனோட B, A also in R. அதனால R வந்து என்னவா இருக்கும்? சிமெட்ரிக்கா இருக்கும். அடுத்து transitive பார்ப்போம். We cannot find two pairs A, B and B, C such that A, C doesn't belongs to R. அதாவது நமக்கு transitive-னா என்னது? A is related to B and B is related to C implies that A is related to C. அந்த மாதிரி ரெண்டு பேரை நாம என்ன செய்ய முடியாது? இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால R வந்து என்னவா இருக்கும்? டிரான்சிட்டிவா தான் இருக்கும். அதாவது அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்து இந்த A, C இல்லாம இருந்தாதான் அது நாட் டிரான்சிட்டிவா இருக்கும். இப்ப இந்த மாதிரி பேரே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாததுனால நம்ம அதை என்ன சொல்லிடலாம்? டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். அப்ப இந்த மூணு கண்டிஷனே அது சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இந்த ரிலேஷன் R is an equivalence relation. Example 113. In the set Z of integers, define m related to n if m minus n is a multiple of 12. Prove that it is an equivalence relation. First reflexive பார்ப்போம். இப்போ ஒரு நம்பர் m belongs to z ன்னு எடுப்போம். அதாவது mங்கிறது ஒரு இன்டிஜர் zல இருக்கு. இப்போ m minus m is equal to என்னது? 0. 0 எப்படி எழுதிக்கலாம்? 0 into 12. அப்ப m minus m வந்து மல்டிபிள் ஆஃப் 12 இருக்குது. therefore m related to m. அதனால R வந்து என்ன சொல்லிடலாம்? ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது சிமெட்ரிக் பார்ப்போம். இப்போ ரெண்டு நம்பர் m, n belongs to z எடுத்துப்போம். let m related to n. அப்படின்னா என்ன அர்த்தம்? m minus n வந்து மல்டிபிள் ஆஃப் 12. மல்டிபிள் ஆஃப் 12 அப்படிங்கிறப்போ உனக்கு இங்க நீங்க 12k கொடுத்துக்கலாம். m minus n is equal to 12k for some integer k. இப்போ இதை மாற்றி எழுதணும்னா n minus m எப்படி எழுதிக்கலாம்? 12 into minus k ன்னு எழுதலாம். மைனஸ் அவுட் சைட் எடுக்கும்போது இங்கே நமக்கு மைனஸ் கொடுத்துக்கலாம். அப்போ n is related to m. இங்கே n minus m is a multiple of 12. அப்போ n related to m. Therefore R is symmetric. m related to n implies that n related to m. Therefore R is symmetric. அடுத்து transitive பார்ப்போம். transitive-க்கு நாம 3 numbers எடுத்துப்போம். m, n, p belongs to z. First வந்து m related to n and n related to p எடுத்துப்போம். அப்ப m minus n வந்து என்னது? multiple of 12, that is equal to 12k ன்னு எடுத்துக்கோங்க. and n related to p, that is n minus p is a multiple of 12, that is equal to 12l அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப k யும் l ம் ஏதாவது இன்டிஜர்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்க. அப்ப m minus n plus n minus p equal to 12k plus 12l. இல்ல மைனஸ் n பிளஸ் n கேன்சல் ஆகிடும். that is m minus p equal to 12 into k plus l. அப்ப k plus l, k யும் l ம் இன்டிஜர்ஸா இருந்தா k plus l ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். அப்ப m minus p வந்து மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கு. m related to p இருக்கும். therefore R is transitive. இப்ப ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால thus R is an equivalence relation. Theorem 1.1. If
n of a equal to m and n of b equal to n, then n of a cross b equal to n of a into n of b, that is equal to m. அதாவது ஏங்கிற செட்ல m எலமெண்ட்ஸும் bங்கிற செட்ல n எலமெண்ட்ஸ் இருந்தா a cross b cartesian product of the two sets a and b ல நமக்கு mn எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ relation அப்படின்னா என்னது? Subset of the Cartesian product of the two sets. Since every subset of a cross b is a relation from a to b, அப்ப நமக்கு n of a cross b வந்து எவ்வளவு? mn. அப்ப அதனுடைய பவர் செட், அதில் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 2 to the power mn. இப்போ இதைத்தான் நம்ம ரிலேஷன் சொல்றோம். Therefore, the total number of relations from a to b is equal to 2 to the power mn. இப்போ இதுல ரெண்டு செட்லயுமே n elements தான் இருக்குன்னு வச்சுக்கோ. The number of relations on a set containing n elements, that is equal to இங்க m க்கு பதிலா n substitute பண்ணிட்டோம்னா n into n, n square, that is equal to 2 power n square. The number of reflexive relations on a set containing n elements equal to 2 power n square minus n. The number of symmetric relations on a set containing n elements equal to 2 to the power n square plus n by 2. Evaluation exercise 1.2 questions 5, 7 and 9.